வெறும் எம் சாண்ட் அத கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம். அதுல இந்த கெமிக்கல வந்து கலக்குறோம். கலந்ததுக்கப்புறம் ஒரு டைல் எடுத்துக்கிட்டோம். அதனுடைய ஃபினிஷிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிளாசி ஃபினிஷிங்கு. அதுல இந்த எம் சாண்ட மேல போட்டுர்றோம். இதுல பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே கலக்கல. சிமெண்ட் கூட கலக்கல. வெறும் எம் சாண்ட் பிளஸ் கெமிக்கல் மட்டும் தான். அத ஒரு 2 நாள் கழிச்சு வந்து பார்க்குறோம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஓட்டை ஓட்டையா இருக்கு. அது தானா கிரியேட் ஆகல. அங்க வேலை செஞ்சவங்க யாரோ அது மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கலவை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைல் மேலேயே தான் இருக்கு. நம்ம சாய்ச்சாலும் சரி, நம்ம எடுக்க முயற்சி பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டா அந்த டைல் மேல ஒட்டிக்கிச்சு. இத்தனைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசி ஃபினிஷ். ஒரு சிமெண்ட் பிளஸ் மணல் கலந்த கலவைய இந்த மாரி ஒரு கிளாசி ஃபினிஷ்ல பண்ணா கூட, அந்த அளவுக்கு பாண்டிங் கிடைக்குமா? அப்படின்றது டவுட் தான் இல்லையா? ஆனா, வெறுமனே மணல் பிளஸ் கெமிக்கல் மட்டுமே இந்த அளவுக்கு பாண்டிங்க குடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அதுல ஓரத்துல நீங்க தண்ணீய விட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். டைல்லயும் தண்ணி உள்ள இறங்காம நிக்கும். அதே மாரி இந்த கலவையிலயும் மேல உள்ள இறங்காம நிக்கும். அந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கும் இது குடுக்குது. இதையே நீங்க சிமெண்டோட கலந்து கலவையில யூஸ் பண்ணும்பொழுது, எந்த அளவுக்கு பாண்டிங் பிளஸ் வாட்டர் ப்ரூஃபிங் கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இது என்ன கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் டாக்டருடைய ஆல் ரவுண்டர்.